அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆவணி மாதம் 15ஆம் திகதி மரியன்னையினுடைய விண்ணேற்பு விழாவை திரு அவை மகிழ்ந்து கொண்டாடுகின்றது. அன்னை மரியாவுக்கு ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 8 விழாக்களை திரு அவை கொண்டாடி மகிழ்கின்றது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி மரியன்னையை இறைவனின் தாய் என்று கொண்டாடுகின்றது. ஜனவரி மாதம் 8ஆம் தேதி அவருடைய சதா சகாய அன்னை என்று சொல்லி கொண்டாடுகின்றது. பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி மரியன்னை இயேசுவை காணிக்கையாக ஒப்புக் கொடுத்தாள் என்று காணிக்கை மாதா என்று கொண்டாடுகின்றது. பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி லூர்து அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகின்றது. மார்ச் மாதம் 25ஆம் தேதி மங்கள வார்த்தை பெருநாளை கொண்டாடுகின்றது. மே மாதம் 13ஆம் தேதி பாத்திமா அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகின்றது. மே மாதம் 31ஆம் தேதி மரியன்னை எலிசபெத்துவை சந்தித்த விழாவை கொண்டாடுகின்றது. ஜூலை மாதம் 16ஆம் தேதி மவுண்ட் கார்மல் ஃபீஸ்டை கொண்டாடுகின்றது. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி மரியாளினுடைய விண்ணேற்பு விழாவை கொண்டாடுகின்றது. ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி மரியன்னையை விண்ணக அரசியாக ஏற்று கொண்டாடுகின்றது. செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி மரியன்னையினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றது. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வியாகுல அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகின்றது. அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி சிபமாலை அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகின்றது. நவம்பர் மாதம் 21ஆம் தேதி மரியாளை காணிக்கையாக அவருடைய பெற்றோர்கள் ஒப்புக் கொடுத்த விழாவை கொண்டாடுகின்றது. டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி அவள் அமல உட்பவ அன்னையாக தோன்றிய விழாவை கொண்டாடுகின்றது. டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி குவாதலுப்பே அன்னையினுடைய விழா. இவ்வாறு மரியன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு பெருநாளை திரு அவை கொண்டாடுகின்றது. சிலவற்றை திருநாளாகவும் சிலவற்றை பெருநாளாகவும் பெருவிழாவாகவும் சொலம்னிட்டி என்று சொல்வார்கள் கொண்டாடப்படுகின்றன. இந்த மரியன்னை விண்ணேற்பு எய்தாள் என்று சொல்லப்படுகின்றது. எல்லா விழாக்களிலும் உச்ச நிலையிலே இருக்கின்றது. ஏனென்றால் எல்லோரும் இந்த உலகத்திலே பிறந்தாலும் இறுதியாக அவர்கள் விண்ணகம் சென்று அடைந்து விட்டார்கள் என்பது அவர்களுடைய வாழ்க்கையினுடைய நிறைவாக இருக்கின்றது. ஆகையினாலே மரியாள் அவருடைய பிறப்பும் அவருடைய வாழ்வும் அவருடைய இறைவன் அவரை தெரிவு செய்தார் மட்டுமன்றல்ல, அந்த தெரிவுக்கு அவள் பிரமாணிக்கமாக இருந்து இயேசுவோடு அவள் நெருக்கமாக அவள் உறவாடினாள், இயேசுவோடு இணைந்து பயணித்தாள். ஆகையினாலே இயேசுவினுடைய விண்ணேற்பிலே அவள் கலந்து கொண்டாள். அவள் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டாள் என்று அசம்ஷன் என்று சொல்வார்கள். இயேசு கிறிஸ்துவையினுடைய விண்ணேற்பு அசென்ஷன் என்று சொல்வார். இதை அசம்ஷன், அதாவது விண்ணேற்பு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இறைவன் அவரை எடுத்துக்கொண்டார், மாற்றிப்படுத்தப்பட்டார். இந்த விழாவை நாங்கள் எல்லோரும் எங்களுடைய நம்பிக்கைக்கு பிரமாணிக்கமான ஒரு விழா என்று ஒரு கொள்கை திரட்டாக 1950ஆம் ஆண்டு 12ஆம் பத்திநாதர் அவர் பிரகடனப்படுத்தி இருக்கின்றார். இது எங்களுடைய விசுவாசத்தினுடைய ஒரு உள்ளடக்கமாகவும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விண்ணகம் என்பது மண்ணகம் விண்ணகம் என்று சொல்லி இயேசுவினுடைய போதனையிலே, விவிலியத்திலே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் மண்ணகம் விண்ணகம் என்று சிந்திக்கின்றோம். இயேசு விண்ணகத்தை பற்றி ஏராளமான உவமைகள் மூலமாக போதித்திருக்கின்றார். இந்த விண் அரசை இந்த உலகத்திலே ஏற்கனவே நான் நிறுவுகின்றேன் என்று சொல்லி அது ஏற்கனவே வந்துவிட்டது என்று, இந்த விண்ணகத்திற்கு உரிய பயணத்தை ஏற்கனவே நான் ஆரம்பித்திருக்கின்றேன் என்று போதித்தார். அதனால இயேசுவினுடைய வருகையோடு இந்த விண்ணகம் என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த மண்ணகத்திலேயே. ஆனால் இதனுடைய நிறைவு
விண்ணகத்தில் அது நிறைவேறும் என்று நாங்கள் எதிர்நோக்கி இருந்தாலும், இந்த விண்ணகம் என்பது, மண்ணகம் என்பது நாங்களுடைய ஐம்புலங்களுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு விடயமாகும், ஒரு இடம், அகம். ஆனால் விண்ணகம் என்பது ஒரு இடம் அல்ல. ஆகாயத்துக்கு மேலாக நாங்கள் எவ்வளவு மைல் கணக்கிலே பயணம் செய்தாலும் இந்த விண்ணகம் என்கின்ற இடத்தை காண முடியாது. இது ஒரு நிலை என்று சொல்லுவார். இது ஒரு நிலை, ஒரு ஸ்டேட். விண்ணகம் கடவுளோடு நாங்கள் ஒன்றாக இணைகின்ற, ஆறுகள் எல்லாம் ஓடி சென்று கடலோடு அது சங்கமமாகுவது போல இந்த இறைவனுடைய பிரசன்னத்திலே, இறைவனுக்கு உடல் இல்லை, அதனாலே அவருக்கு அங்கு ஒரு இடம் என்றில்லை. அந்த இறைவனுடைய பிரசன்னத்திலே அவரை முகமுகமாக காணக்கூடிய, அவரோடு ஒன்றாக இணைக்கப்படுகின்ற ஒரு மாட்சி, ஆனந்தம் என்று சொல்வார்கள். ஆனந்த வாழ்வு, பேரின்பம் என்று சொல்வார்கள், நிலை வாழ்வு என்று சொல்வார்கள். இப்படி இந்த மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டாள். அது அவளுக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு பெரும் அருளாகும். அவள் அனுபவிக்கின்ற ஒரு தனித்துவமான விடயமாகும். ஆனால் இந்த மரியா விண்ணகத்திற்கு சென்றார் என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய இந்த விண்ணகத்தை பற்றிய எண்ணம் மேலும் மேலும் உறுதிப்படுத்தப்படுகின்றது. மரியாள் இந்த விண்ணகத்திற்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக அவள் எதுவுமே செய்யாமல் செல்லவில்லை. இந்த உலகத்திலே எங்களை போன்று அவளும் ஒரு சிறிய ஊரிலே தங்களுடைய பெற்றோருக்கு மகளாக பிறந்து ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று இயேசுவோடு கூடவே பயணம் செய்து, அவர் யார் என்பதை பற்றி நற்செய்தியிலே அழகாக சொல்லப்படுகின்றது. அருளால் நிரப்பப்பட்டவர், பெண்களுக்குள் ஆசி பெற்றவர், இவ்வாறு இறைவனுடைய தாய். இப்படிப்பட்ட இந்த அன்னை அவள் தொடர்ந்தும் இந்த விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டாலும் எங்களோடு பயணிக்கின்றார். அதனால்தான் நாங்கள் குவாதலூப்பே என்று சொல்லி, அல்லது லூர்து கபீர் அன்னை என்று, பாத்திமா அன்னை என்று, வேளாங்கண்ணி அன்னை என்று சொல்லி நாங்கள் பல ஊர்களிலே அவள் கொடுத்த, அல்லது மருதமடு தாய் என்று சொல்லி பல ஊர்களிலே அவள் பல காலங்களிலே அவள் தன்னை தரிசனமாக அளித்து, காட்சி கொடுத்து, செய்தி கூறி, தன்னுடைய அன்பையும் அக்கறையையும் தெரிவித்திருக்கின்ற ஒரு தாய் மரியா. அவருடைய விண்ணேற்பு விழா எல்லா மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான, மனநிறைவான, நம்பிக்கை ஊட்டுகின்ற விழாவாக இருக்கின்றது. அதனாலே மனிதர்கள் எப்படி விண்ணகம் செல்லலாம், எல்லா சமயங்களும் முக்தி பெறுகின்றதை பற்றி பேசுகின்றது, கடவுளோடு சங்கமமாகின்றதை பற்றி பேசுகின்றது, அவர்கள் எல்லோரும் ஞானம் பெறுகின்றார்கள் என்று பேசப்படுகின்றது. இவ்வாறு ஒரு உயர்ந்த நிலையை, உச்ச நிலையை ஒரு மனிதன் வெறுமனே இந்த மிருகங்கள் அல்லது மரம் செடி கொடிகள் போன்று அவை இப்படிப்பட்ட உயர்வான நிலைக்கு அழைக்கப்படவில்லை என்றும், மனிதர்கள் இறைவனுடைய சாயலாக படைக்கப்பட்டதினாலே அவர்கள் முழுமையாக அழிவு பெற முடியாது என்றும், அவர்கள் மீட்பு பெற வேண்டும், அவர்கள் தூய்மையாக்கப்பட வேண்டும், அவர்கள் இந்த விடுதலையை நோக்கி பயணிக்க வேண்டும், அவர்கள் தங்களுடைய பங்களிப்பையும் செய்ய வேண்டும் என்று அழைக்கப்படுகின்றார். எனவே மரியன்னையினுடைய இந்த விண்ணேற்பு விழா உங்கள் எல்லோருடைய உள்ளங்களிலும் மகிழ்ச்சி தருகின்ற நிகழ்வாக, விழாவாக அமைவதாக. அந்த மகிழ்ச்சியான இந்த விழா உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த விண்ணகத்தை நோக்கி பயணிப்பதற்கு அவள் தருகின்ற அருள் வளங்களாகவும், அவள் உங்களுக்காக என்றுமே பரிந்துரைப்பாள் என்றும் உறுதி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.